श्रीमद् गोविंद रामानुजा शरणौ शरणं प्रपत्ते ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பின் தொடர்ச்சியாக இன்று நாம் 14வது நாள் நோன்பை நோட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய பாசுரமானது உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கொம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்துராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் என்கிற 14வது பாசம். இன்றைய தினத்தில் ஆழ்வார்கள் வரிசையில் திருப்பாணாழ்வாரை எழுப்பி அவரையும் இந்த கோஷ்டியிலே சேர்த்து கொண்டு நாம் இந்த நோன்பை நடத்துவதாக நம் பூர்வாச்சாரியர்கள் நிர்வாகத்தின்படி இன்றைய தினத்தில் திருப்பாணாழ்வாரை நாம் முன்னிட்டு அவரையும் இந்த கோஷ்டிக்கு எழுந்தருள கேட்டுக்கொண்டு இன்றைய பாசரத்துக்கான விளக்கத்தினை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்று எழுப்பப்படக்கூடிய பெண் எப்படிப்பட்ட பெண்ணாக இருக்கிறாள் என்று பார்க்கிற போது இந்த கோஷ்டியுடைய காரியங்கள் அனைத்திற்கும் முன்னே நின்று எல்லா காரியங்களையும் எடுத்து செய்யக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடியவள். கைங்கரியம் என்றால் நான் செய்கிறேன் என்று முன்னே வந்து நிற்கக்கூடிய ஒரு துடிப்புள்ள ஆர்வமுள்ள ஒரு பெண்ணைத்தான் எழுப்புகிறார்கள். ஆனால் அந்த பெண்ணையும் எழுப்ப வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது என்று சொல்லுகிற போது எல்லா பெண்களையும் இந்த கோஷ்டியிலே கலந்து கொள்ளக்கூடிய அனைவரையும் நான் வந்து முன்னே எழுப்புகிறேன் என்று சொல்லி சென்ற பெண்ணே, நீ அதையெல்லாம் மறந்துவிட்டு இன்று நாங்கள் வந்து உன்னை எழுப்பக்கூடிய அளவிலே நீ உறங்கி கிடக்கிறாயே என்று சொல்லுகிறார். அப்படி அந்த பெண் உறங்கி கிடக்கிறதற்கு என்ன காரணமாக இருக்கிறது என்றால் பகவானுடைய அனுபவத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் இருக்கிறார். இருந்தாலும் மற்ற பெண்கள் அவரை எழுப்பக்கூடிய ஒரு நிலை இந்த பாசுரத்திலே காணப்படுகிறது. முதலிலே என்ன சொல்லுகிறார்னா உங்கள் புலக்கடை என்று சொல்லுகிறார். பெண்ணே, அனைவரையும் முன்னே வந்து எழுப்புகிறேன் என்று நீ சொன்னாயே, ஆனால் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற போது நாங்கள் எல்லாம் உன் வாசலிலே வந்து பழிகாடு கிடக்க வேண்டிய ஒரு நிலையிலே நீ இருக்கிறதே, நீ எழுந்து புறப்பட்டு வராத ஒரு நிலையிலே இருக்கிறாயே என்று சொல்லுகிறார். அப்போது அந்த பெண் கேட்கிறார், பொழுது விடிந்து விட்டதோ என்று கேட்கக்கூடிய ஒரு நிலை. பொழுது விடிந்ததற்கான அடையாளங்களை இந்த பெண்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்னா, அங்கே நீர்நிலைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு ஊராக ஆயர்பாடி இருக்கிறது. அந்த நீர்நிலைகளிலே எங்கு பார்த்தாலும் செங்கழுநீர் மலர்ந்தும் ஆம்பல்வாய் கூம்பியும் கிடக்கிறதே, இது விடிந்ததுக்கான அடையாளம் தானே, உனக்கு தெரியவில்லையா என்று கேட்கிறார்கள். அப்போது அந்த உள்ளே இருக்கக்கூடிய பெண் சொல்லுகிறார், இங்கே செங்கழுநீர் மலரவும் இல்லை, ஆம்பல் மலர் கூம்பவும் இல்லை, பின்ன ஏன் உங்களுக்கு அப்படி தெரிகிறது என்று சொல்லுகிற போது என்னுடைய வீட்டிற்கு, அதாவது ஒரு உத்தமமான பாகவதருடைய வீட்டிற்கு வந்ததினாலே உங்கள் கண்களெல்லாம் மகிழ்ச்சியிலே மலர்ந்து நிற்கிறது. அப்படி மலர்ந்து இருப்பதுதான் உங்களுக்கு செங்கழுநீர் மலர்ந்தது போலே தெரிகிறது. நீங்கள் வந்தவுடன் உங்களிடத்திலே நான் பேசாத ஒரு நிலை, உங்களிடம் பேசாமல் இருந்த நிலை இருந்ததனாலே வருத்தத்திலே உங்களுடைய வாயெல்லாம் கூம்பி கிடக்கிறது. இதை பார்க்கிற போதுதான் உங்களுக்கு என்ன நிலை ஏற்படுகிறது? ஆம்பல் கூம்பினதாகவும் செங்கழுநீர் மலர்ந்ததாகவும் ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படுகிறது. இதை கண்டு நீங்கள் இந்த மலர்களெல்லாம் மலர்ந்தும் கூம்பியும் இருக்கிறது என்ற ஒரு எண்ணத்திற்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இவர்கள் சொன்னாங்க, இங்கே இருக்கிற மலர் இல்லை, வயல்வெளிகளிலே இருக்கக்கூடிய அத்தனை மலர்களும் அப்படித்தானே இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ அவங்க கேட்குறாங்க, வயல்வெளியிலே இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் விடிந்து விட்டது, பொழுது விடிந்து விட்டது என்பதை எனக்கு உணர்த்துவதற்காக நீங்களே வயல்வெளிகளிலே இறங்கி செங்கழுநீர் மலர்களை மலரச் செய்தும் ஆம்பல் மலர்களை கூம்பப் செய்தும் வந்திருக்கிறீர்கள்.
அதனால இது உங்கள் காரியத்தினாலே நடைபெற்றது தானே ஒழிய இயற்கையாக நடந்த ஒரு நிகழ்வு அல்ல என்று சொல்லுகிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, வயல்வெளிகளிலே எங்களை போன்ற பெண்கள் இறங்கி இந்த மலரையெல்லாம் அலர்த்தவும் கூம்பவும் செய்ய முடியும் என்று கூட வச்சுக்கலாம். ஆனால் பெண்கள் அவ்வளவு எளிதாக இறங்க முடியாத ஆழமான தோட்டத்து குளங்களிலே இருக்கக்கூடிய செங்கழுநீர் மலர்ந்தும் ஆம்பல்வாய் கூம்பியும் கிடக்கிறதே, இதற்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார். அப்போ அந்த பெண் சொல்றாங்க, அது அந்த குளத்திலே இருக்கக்கூடிய மலர்களுடைய நிலை அல்ல, உங்களுடைய முகவொடி உங்களுக்கு அப்படி தெரிகிறது. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, என் வீட்டிற்கு வந்ததினாலே உங்கள் கண்கள் மலர்ந்திருக்கிறது, நான் பேச மறுத்ததினாலே உங்கள் வாய் கூம்பி இருக்கிறது. அதை குளத்திலே சென்று நீங்கள் பார்க்கிற போது உங்கள் முகத்தினுடைய அமைப்பு அந்த குளத்திலே தெரிகிறது. அதனால உங்களுக்கு அப்படி தெரிகிறே ஒழிய இயற்கையாக மலர்கள் மலரவோ கூம்பவோ இல்லை என்று சொல்லுகிறார். சொல்றாங்க, எது சொன்னாலும் மறுத்து பேசுகிறாயே பெண்ணே, இயற்கை நியதியிலே ஏற்பட்ட இந்த மலர்களுடைய மாற்றங்கள் உங்களுக்கு புரியவில்லையா? அந்த தடாகத்திற்குள்ளே எங்களால் இறங்கி இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று சொல்லியும் நீ நம்பவில்லையா என்று கேட்கிறார். அப்போ அந்த பெண் சொல்றாங்க, அதுவும் ஒருவேளை அப்படி மலர்ந்தும் கூம்பியும் இருந்தால் அதுவும் நீங்கள் செய்த காரியமாகத்தான் இருக்கு. இப்போ தானே சொன்னீங்க, எங்களால் அந்த தடாகத்திற்குள்ளே இறங்கி அந்த ஆழமான நீரில் இந்த காரியமெல்லாம் செய்ய முடியாது என்று சொன்னமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்கள் எப்படிப்பட்டவனுடைய தொடர்பில் இருக்கிறீர்கள்? யாராலும் செய்ய முடியாத காரியங்களை கூட அனாயாசமாக செய்யக்கூடிய, எளிமையாக செய்யக்கூடியவனான பலம் படைத்த கண்ணனோடு இருக்கிறவர்கள் அல்லவா? உங்களால் அந்த தடாகத்திலே இருக்கிற மலர்களை இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி வைக்க முடியாதா? அதனால அது விடிந்ததற்கான அடையாளமாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, ஊருக்கு பொதுவாக இருக்கிற தடாகம் குளம் இருந்தால் அதற்குள்ள நாங்கள் இறங்கி இந்த மாற்றத்தை செய்து விடுவோம். ஆனால் அவரவர்கள் வீட்டிற்குள்ளேயே சிறிய அளவிலே சிறு சிறு குட்டைகளை வைத்திருக்கிறார்களே, அதற்குள்ளெல்லாம் நம்ம நுழைய முடியாது, எல்லா வீட்லையும் காவல் போட்டிருக்கிறாங்களே. அப்படி காவல் போடப்படக்கூடிய வீட்டினுள்ளே கூட இருக்கிற அந்த மலர்களும் மலர்ந்திருக்கிறது, ஆம்பல் கூம்பி இருக்கிறது என்று சொல்லுகிற போது என்ன சொல்றாங்க, அதுவும் உங்களுடைய காரியமாகத்தான் இருக்கும். சரி, மற்றவங்க இடத்துல இருக்கிற மலர்களை எல்லாம் நாங்கள் இந்த மாற்றத்தை செய்து விட்டோம். அப்போ எது சொன்னாலும் இந்த அம்மா திருப்பி திருப்பி பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கோபம் வருது இவங்களுக்கு. பொழுது விடிந்து விட்டது என்று சொன்னால் சரி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வராமல், விடியவில்லை என்பதற்கு இவ்வளவு காரணங்களை சொல்லுகிறாளே இந்த பெண் என்று கோபத்தில் என்ன சொன்னாங்க, உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கலு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். மற்ற இடங்களுக்கெல்லாம் நாங்கள் போயிட முடியும், உங்கள் வீடு கட்டுக்காவல் மிகுந்த ஒரு இல்லமாக இருக்கிறது, அதனுள்ளே இருக்கக்கூடிய நாங்கள் எளிதில் நுழைய முடியாத அளவில் இருக்கக்கூடிய உன் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தடாகத்திலுமே அந்த செங்கழு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பி கிடக்கிறதே, இதை யார் செய்திருப்பார்? இதையும் நாங்கள் செய்தோமா என்று கேட்கிறார். உன் வீட்டிற்குள்ளே வர முடிவதென்றால் இந்நேரம் நாங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருப்போமே, வெளியில் நின்று இவ்வளவு பேச்சு பேச வேண்டியதில்லையே என்று அங்கே அங்கே சொல்லுகிறார்கள். அப்போ இவங்களுக்கு நமக்கு ஒரு சந்தேகம் வருது, அந்த வீட்டுக்குள்ளேயே போக முடியாது, ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க தடாகத்திலே மலர்களிடம் இந்த மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் என்பது இந்த பெண்களுக்கு எப்படி தெரியும்னா, அதுதான் அனுமான ஞானம். எல்லா தடாகத்திலும் மலர்கள் ஆம்பல் கூம்பியும் செங்கழு நீர் மலர்ந்தும் இருப்பது போல இது இயற்கையாக நடக்கிற ஒரு காரியம் என்றால் அவள் வீட்டு தோட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மலர்களும் அப்படித்தானே இருக்கும் என்கிற அந்த அனுமான ஞானத்தினாலே சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, கோபத்திலே இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். உங்கள் அப்படின்னு வைணவத்தினுடைய தத்துவமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னோம்னா, நான் எனது என்ற அகங்கார மமகாரங்கள் இருக்கக்கூடாது, இது என்னுடையது இது உங்களுடையது என்று பேச்சு நம்மிடம் இருக்கக்கூடாது, எல்லாமே பகவானுடையது என்று இருக்க வேண்டிய மனநிலையை உடையவர்களாக, அதுதான் சொரூபம், அதுதான் உண்மை என்று அறிந்திருக்கக்கூடிய நமது கோஷ்டியை சேர்ந்த இந்த பெண்களே, உங்கள் புலக்கடை தோட்டத்துன்னு சொல்றாங்களே,
இது சொரூப விரோதமாக அமையாதா என்கிற ஒரு சந்தேகம் இங்கே நமக்கு ஏற்படுகிறது. ஏன்னு சொன்ன ஆழ்வார் திருவாய்மொழி பாசுரத்தை அருளி செய்கிற போது ஒரு இடத்துல நமக்கு இந்த விஷயங்களை சொல்ல வருகிறார். நம்மிடம் என்ன குணங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிற போது நான் எனது இந்த எங்கள் அகங்காரம் அமகாரங்கள் இருக்கக்கூடாது, அதை வேறு முதல் மாய்த்து விட வேணும் என்ற கருத்தை சொல்ல வருகிறார். இதை நம்ம பிறருக்கு சொல்லும்போது எப்படி சொல்ல முடியும்? அப்படியே பேசுகிறபோது என்ன சொல்கிறேன்? நான் எனதுங்கிற நம்மளெல்லாம் விட்டுறணும்னு சொல்கிறோம். இப்போ நான் எனதுன்னு இப்படி சொல்லித்தான் இதை விட்டுருங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் ஆழ்வார் என்ன நினைக்கிறார்னா, இந்த நான் எனதுன்னு பிறருக்கு நம்ம அந்த ஞானத்தை உபதேசிக்கிற அந்த ஒரு வினாடி கூட நான் சொல்கிறோமே, அப்போ நம்மக்கிட்ட அகங்காரம் வந்து ஏறிக்கிறோமே, அப்போ அந்த வார்த்தையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? பிறருக்குத்தானே நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறாரு? நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்துன்னு, நான் எனது வேறு முதல் வாய்த்துன்னு சொல்லாமல் பிறருக்கு சொல்லுவது போலே சொல்லிட்டார். ஏன்னா நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு இல்லையா, அதனால் குறையில்லை. நீர் நுமது என்றிவை வேர் முதல் மாய்த்துன்னு அந்த ஒரு வினாடி கூட நான் எனது, இது என்னுடையது, என்னால் தான் முடியும் என்ற அந்த அகங்காரம் அமகாரங்கள் இருக்கக்கூடாது என்று சொன்ன சம்பிரதாயத்தில் இருக்கிறோமே. அப்படி இருக்க உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியும் இப்போ சொல்கிறாங்க இந்த கோஷ்டியார்கள். இவ்வாறு நாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா என்கிற ஒரு சந்தேகம் இங்கே நமக்கு வருகிறது. அப்போ என்ன சொல்கிறாங்க இதுக்கு ஆச்சாரியர்கள்? தேக அபிமானத்திலே நமக்கு இந்த நான் எனதுங்கிற அகங்காரம் அமகாரம் வரக்கூடாது. நம்ம சுய காரியங்களை, நாம் செய்யக்கூடிய செயல்களை நான் செய்கிறேன், என்னால் தான் இது நடக்கிறது, இதெல்லாம் என்னுடைய சொந்தம் என்கிற எண்ணம் தேகத்தை சார்ந்து, அதாவது மனதை சார்ந்து, தேகம் சொல்லும்போது மனசையும் அதில் சேர்த்துக்கலாம், அந்த மனது சார்ந்து அப்படி எண்ணங்கள் வரக்கூடாது. ஆனால் இங்கே எதனாலே வருகிறது? பகவத் பாகவத சம்பந்தத்தாலே வருகிறது. ஏ பெண்ணே, நீ எழுந்து வந்து இந்த மார்கழி நோம்பிலே வந்து கலந்து கொள்ளாமல் இப்படி தாமதப்படுத்துகிறாயேங்கிற வருத்தத்திலே, நல்ல விஷயத்தை இழக்கிறாயே என்கிற ஒரு எண்ணத்திலே தான் அந்த பெண்ணிடம் அவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள்? உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இங்கே அகங்காரம் அமகாரங்கள் வராது. ஏன்னா பகவத் பாகவத விஷயத்தில் அந்த விஷயத்தை சொல்லலாம் என்று சொல்கிறார். அதான் சொல்றாங்க அபிமான துங்கன், அவரே சொல்லுறார் அபிமான துங்கன் என்பது சொன்னதுனாலே இது தவறில்லை. பிறகு என்ன சேவிக்கிறோம்? நம்ம ராமானுஜருடைய வடிவழக நம்ம தினந்தோறும் சேவிக்கிறோம். அப்படி சேவிக்கிற போது அங்கே என்ன வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம்? இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே அப்படின்னு சொல்லும்போது அங்கே எனக்குங்கிற அந்த வார்த்தை வருது இல்லையா? முடிச்சேப்பா கொச்சே மடக்கன்னு உண்டப்பா, இந்த வயரை தொடாம கொஞ்சம் குறைச்சி விடு, அது கொஞ்சம் குறைச்சி விடு. அந்த எம்பெருமானோருடைய வடிவழகை சேவிக்கிற போது கூட நிறைவுபடுத்துகிற போது நாம் என்ன சொல்கிறோம்? இல்லை எனக்கு எதிரி, இல்லை எனக்கு எதிரி, இல்லை எனக்கு எதிரே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அங்கே எனக்குங்கிற பதத்தை நாம் பயன்படுத்துகிறோம். கீழே 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 இதா கீழே அந்த மாஸ்டர்னு ஒரு போட்டிருக்கேன், அது லேசாக ஒரு பாயிண்ட் குறைச்சா போதும். இந்த கடைசியில் இருக்கு, அதை ஒரு பாயிண்ட் குறைச்சா போதும். கொஞ்சம் குறை. நல்லா குறைச்சிட்டு லேசாக அந்த இடத்துல கூட இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர் என்று சொல்வதனால அந்த பகவத் பாகவத சம்பந்தத்தின் அடிப்படையிலே நான் எனதுங்கிற பதங்களை பயன்படுத்தினால் தவறில்லை என்கிற விஷயத்தை இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறார்.
உங்கள் புலக்கடை தோட்டத்து வாயுவில் செங்கழுநீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் என்று சொல்லுகிறார். இயற்கையாக மலரக்கூடிய ஞான குறைவிலே இருக்கக்கூடிய இந்த மலர்கள் கூட தங்கள் காரியத்தை மிகவும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது. மலர வேண்டிய நேரத்திலே மலர்ந்து, கூம்ப வேண்டிய நேரத்திலே கூம்பி தன் கடமையை கிரமமாக செய்கிறது. நாம் என்ன செய்யணும்? இந்த மார்கழி மாதத்திலே கண்ணனோட சேர்ந்து நோன்பு நோக்க வேண்டும் என்கிற ஒரு பிரதானமான நிலை இருக்கிறது. அந்த நிலையை மறந்துவிட்டு நீ இவ்வாறு கண்ணனோடு சேரக்கூடிய அந்த வாய்ப்பை நழுவ விட்டு நீ இவ்வாறு உறங்கிக் கொண்டிருக்கலாமா என்று கேட்கிறார். அப்ப அந்த பெண் சொல்றாங்க, அந்த நோன்பிலே நாம் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதானே நம்மளுடைய பிரதானமான முடிவு. ஆனால் அதை பற்றி பேசுகிற போது நம்ம என்ன பேசணும்? விடியற்காலையிலே தான் இந்த நோன்பை துவங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அப்படி விடிந்ததற்குண்டான அடையாளம் எதுவுமே இல்லாத நிலையிலே வந்து அகால நேரத்திலே இரவு நேரத்திலே வந்து என்னை எழுப்புவது மாத்திரமல்லாமல் என்னை குறையும் சொல்லுகிறீர்களே. விடிந்த பிறகுதானே நாம் நோன்பை துவங்க வேண்டும். இந்த மலர்கள் மலர்வதையும் கூம்புவதையும் வைத்து விடிந்து விட்டதாக எடுத்துக்கொள்ள முடியாது. விடிந்ததற்குண்டான வேறு அடையாளம் இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப சொல்றாங்க, இந்த விடிந்ததற்குண்டான நேரத்திலே தன் கடமைகளை செய்வதற்காக இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்களா? செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார்கள். காவி வஸ்திரங்களை அணிந்து கொண்டு வெண்மையான பற்களை உடைய ஞானிகளாக பிரம்மச்சாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார் அப்படின்னு சொல்லி மற்ற மற்ற தேவதாந்தரங்களுடைய சன்னதியிலே விடிகாலையிலே செய்யக்கூடிய அந்த ஆராதனைகளுக்காக அந்த ஆராதனைகளை செய்யக்கூடிய அந்த கர்த்தாவாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்கள் என்ன காவி வஸ்திரங்கள் அணிந்திருக்கிறார்கள். அதைத்தான் சொல்றாங்க, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அவர்கள் மக்கள் எல்லாம் வெண்மையாக இருக்கிறது என்று சொல்கிறார். என்ன வெண்மையாக இருக்கிறது என்று ஏன் இதை பிரதானப்படுத்தி சொல்ல வேண்டும் என்றால், தாம்பூலம் சொல்றோம்ல, வெற்றிலை பாக்கு போடுவதில்லை என்பதனாலே அவர்கள் பற்கள் எல்லாம் வெண்மையாக இருக்கிறது. இதுல என்ன அடையாளம் நம்ம உணர்த்துறாங்கன்னா, குடும்பத்தாரை தவிர சன்னியாசியாக பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த தாம்பூலத்தை பயன்படுத்துவதில்லை. அதனாலே அவர்கள் பிரம்மச்சாரிகள் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக வெண்பல் தவத்தவர் என்று அங்கே சொல்லுகிறார். அப்படி வெண்பல் தவத்தவராக இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்னா, தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார். அவரவர்கள் எந்த தேவதாந்திரங்களை வணங்குகிறார்களோ அந்தந்த சன்னதியிலே போய் இந்த கைங்கரியம் செய்வதற்காக போய்விட்டார்கள். போதந்தார், போகின்றார் சொன்னா போய்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். போதந்தார் என்று சொல்லுகிற போது அவர்களெல்லாம் எழுந்து தன் கடமையை ஆற்ற போய்விட்டார்களே, இது விடிந்ததற்கான ஒரு அடையாளமாக இல்லையா என்று சொல்லுகிறார். இதை பற்றி நமது ஆச்சாரியர்கள் இருவர் சொல்லுகிற போது என்ன சொல்றாங்கன்னா, எம்பார் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். தங்கள் திருக்கோயில் என்று வேறுபடுத்தி சொல்வதனால மற்ற சம்பிரதாயத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் தங்கள் காரியத்தை செய்வதற்காக போனார்கள் என்கிற அர்த்தத்தை நம்ம இப்போ பார்ப்போம். ஆனால் இதையே மாற்றி நமக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்றார். எப்படிப்பட்ட நிலையிலே சொல்லுகிறார்கள்னா, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார்னா, இதை பிற தேவதாந்தரங்களை வணங்கக்கூடியவர்கள் இந்த தேக அடையாளங்களோடு போகிறான்னு சொல்லலாமான்னா, மற்ற கைங்கரியத்திலே ஈடுபடக்கூடியவர்களை உதாரணப்படுத்தி வைணவர்களை எழுப்ப வேண்டிய சூழ்நிலை தவறு. அந்த அர்த்தத்திலே நமக்கு ஆண்டாள் நாச்சியார் சொல்லவில்லை. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நம்மையே ஞானிகளாக சொல்லியிருக்கிறார். எதனால அப்படின்னா, எந்த தினத்தில் வைராக்கியம் அடைகிறானோ அந்த தினத்திலேயே சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றுக்கொள்ள கடவன் அப்படின்னு. பகவான் மேலே உண்மையான பக்தியும் வைராக்கியமும் யாருக்கு ஏற்படுகிறதோ அவன் எந்த நிலையை அடைகிறான்? சந்நியாச ஆசிரம நிலையை அவன் அடைகிறான். அந்த வைராக்கியம் ஏற்பட்ட போதே வைணவன் அந்த நிலைக்கு தயாராக விடுகிறான் அப்படின்னு சொல்றாங்க.
இன்னொன்று என்ன சொல்றாங்க, எதிலையும் பற்றற்றவனாக இருக்கக்கூடிய நிலையில இருப்பவர்கள் தான் சன்னியாசிகள், பிரம்மச்சாரிகள் சொல்றோம். அந்த நிலை நமக்கு எவ்வாறு ஏற்படுகிறது என்று பார்க்கிற போது, எவனொருவன் பரமாத்மாவினிடம் அன்புள்ளவனாகவும் மற்ற விஷயங்களிலே பற்றற்றவனாயும் உள்ளானோ அப்போதே அவன் சிறந்ததான ஞானியாக ஆகிவிடுகிறான் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த வைணவர்களுக்கு என்ன ஏற்படுகிறது, எந்த நேரத்திலே பரமாத்மாவிடம் அன்பும் மற்ற விஷயங்களிலே விரக்தியும் ஏற்படுகிறதோ அப்போதே நாமும் அந்த நிலையை அடைந்து விட்டோம். தான் சொல்றார் ஆழ்வார், மார்பால் மனம் சுளிப்ப. மார்பால்னா பெருமாள்னு அர்த்தம். பெருமாள் மேலே நம்முடைய மனமானது சுளிப்ப, மங்கையர்தோல் கைவிட்டு. அவன் மேலே நமக்கு மனது உண்மையான ஈடுபாட்டுக்கு போய்விட்டதென்றால் மற்ற விஷயங்களிலே நம்முடைய மனசு அதை விட்டு வெளியே தன்னை போலவே வந்துவிடும். அதனால இங்க என்ன சொல்றாரு, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னு சொல்வதை யாரை சொல்றாங்கன்னா வைணவர்களைத்தான் சொல்றார். மற்ற பாகவதர்களாம் எழுந்து அங்கே கைங்கரியம் செய்வதற்காக சென்று விட்டார்களே, இது உனக்கு ஒரு அடையாளமாக தெரியவில்லையான்னு சொன்ன. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள், தன் கைங்கரியம் செய்யக்கூடிய சன்னதிக்கும் போகிறார்கள், இதை போன்ற ராமானுஜ கூடத்துக்கும் போகிறார்கள். அவரவர்கள் இல்லத்திலேயும் திருவாராதனை செய்யக்கூடிய அந்த கைங்கரியத்தை தொடங்கிவிட்டார்களே, அது உனக்கு ஒரு அடையாளமாக தெரியவில்லையா என்று இங்கே கேட்கிறார்கள். இப்படி எழுப்பும் போது அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் இவ்வளவு தூரம் விடிந்து விட்டதற்கான அடையாளங்களை 2 விதமாக சொல்லிவிட்டோம். செங்கழுநீர் மலர்வதையும் ஆம்பல் கூம்புவதையும் ஒரு அடையாளமாக சொன்னோம். பெண்ணே, நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு மேலே பகவான் மேலே அளவு கடந்த பக்தி கொண்ட அடியவர்கள் அவரவர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அவனை வழிபடுவதற்குண்டான கைங்கரியங்களை திருவாராதனைகளை துவங்கிவிட்டார்கள் என்று சொல்லுகிறோம். அதையும் நீ ஏற்றுக்கொள்ளாமல் என்ன செய்கிறாய், மீண்டும் மீண்டும் எங்களுக்கு பதில் சொல்லிக் கொண்டே இருக்கிறாயே. 2வது பதில் எப்படி சொல்றாங்கன்னா, இந்த வைணவர்கள் பகவானுக்கு ஆராதனை திருவாராதனை கைங்கரியத்தை தொடங்கிவிட்டார்கள் என்று சொன்ன அடையாளத்தை அவர்கள் அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லுவதை அந்த பெண் மறுத்து பேசுகிறாராம். எப்படி மறுத்து பேசுகிறாராம், இது ஒரு விடிந்ததற்கான அடையாளமாகவே எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த பாகவத அடியாருடைய வேலை என்ன இருக்குன்னா, இவள் இராப்பகல் வாய்வெறியி இத்தனை குவளையொன் கண்ணநீர் கொண்டாள். இரவு பகல் எந்த நேரமும் இடைவிடாது பகவானை பற்றியே பேசிக்கொண்டு, திடீர்னு பார்த்தா 12 மணிக்கு நமக்கு ஒரு ஞாபகம் வருது, எழுந்து என்ன செய்கிறோம், தடார்னு குடிச்சிட்டு பெருமாளுக்கு போய் கற்பூரை ஏற்றி பத்தி காட்டிக்கிட்டோம். அது விடிந்ததா விடியவில்லையா பகல் பொழுதா என்று அறியாத நிலையிலே கூட அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள். தெரித்து எழுதி வாசித்து கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. உனக்கு எப்படிங்க பொழுது போகுதுன்னு பாவரில் கேட்ட என்ன சொல்லுவாங்களா, ஒன்றும் செய்ய எந்த நேரம் பகவானுக்கு மலர்களாலே அர்ச்சனை, அவனுக்கு பூஜை புனஸ்காரங்கள், இதை செய்து கொண்டே என்னுடைய பொழுது கழியுதுன்னு ஏற்கனவே சொல்லியிருப்பதனால இப்போ இவர்கள் திருவாராதனை கிரமத்தை இங்கே துவங்கி விட்டார்கள். இது விடிந்ததற்கான ஒரு அடையாளம் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றுதான் இங்க 2வது விஷயத்துக்கு மறுத்து சொல்றேன். அப்ப கேட்கிறாங்க, எதை சொன்னாலும் மறுத்து மறுத்து பதில் சொல்லுகிற பெண்ணே, நீ என்ன செய்யணும், எங்களை முன்னம் எழுப்புவேன் என்று நீ வாய் பேசி வந்தாய். ஆனா இப்ப என்ன ஆகுது, நாங்கள் உன்னை வந்து எழுப்புகிற போதும் நீ எங்களுக்கு மாற்று கருத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாயே என்பதை பற்றி சொல்லும் போதுதான் எங்களை முன்னும் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் என்று சொல்லுகிறார். வாய் பேசும், நீ எப்படிப்பட்டவளாக இருக்கிறார், வாயால் சொல்லுவதொன்றும் காரியத்தில் அனுஷ்டிப்பதும் ஒன்றுவதுமாகவே இருக்கிறாய் நீ. ஏன்னா ஒரு காரியத்திலே நம்ம ஈடுபட வேண்டும் என்றால் அது எவ்வாறு செய்தால் அது பூர்த்தி அடையும் நிறைவடையும் என்கிற ஒரு நிலையை நமக்கு இங்கே சொல்கிறார். என்ன சொல்றான்னா, ஒரு காரியத்தில் நம்ம ஈடுபடுறோம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 3 விஷயங்கள், உள்ளம் உரை செயல், மனசு வாக்கு காயம், இது 3ஐயும் ஒருநிலைப்படுத்தணும். முதல்ல நம்முடைய மனசு, அதற்கு மேலே நம்முடைய பேச்சு, அதற்கு மேலே நம்மளுடைய செயல்.
இது மூன்றும் ஒரு நிலை பற்றி எந்த காரியத்தை செய்கிறோமோ அதுதான் வெற்றி அடையக்கூடிய சிறப்பான காரியமாக அமையும். மனதிலே ஒன்று நினைத்து கொண்டு, வாயாலே ஒன்று பேசிக்கொண்டு, செயலாலே ஒன்று செய்து கொண்டிருந்தால் அது சிறப்பான காரியமாக இருக்காது. அப்படித்தானே நமக்கு சாஸ்திரத்திலே சொல்லியிருக்கிறார்கள். பெண்ணே, நீ நேற்றைய தினத்தில் என்ன சொன்னாய்? உங்கள் அனைவரையும் நான் உங்களுக்கு முன்னே எழுந்து வந்து உங்களை எழுப்புவேன் என்று சொன்னீரே, அது என்னாச்சு? அப்போ நீ சாத்வீக குணம் இருந்தால்தான் உனக்கு இந்த மூணும் நிலைப்படும். ஒரு அதிர்ச்சியான தகவல், இல்லை ஒரு சந்தோஷமான தகவல், இல்லை நமக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தகவலை நாம் செவிப்படுகிற போது, கேள்விப்படுகிற போது, நாம் அந்த ஒரு நிமிஷம் நம்ம மனசு எல்லாமே பதறும். அப்படி பதறுகிற போது நாம் எடுக்கிற முடிவும் செய்கிற செயலும் தவறாகத்தான் போய் முடியும். இதுதான் பெரியவர் என்ன சொன்னாங்க? பதறாத காரியம் சிதறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு உண்மையான ஞானம் அடைந்தவர்கள் எப்படி இருக்கணும்னா, அவர்களுடைய உள்ளம் எப்படிப்பட்ட விஷயத்தை கேட்டாலும் தடம் பெறலாத பதறாத ஒரு மனநிலை இங்கே இருக்க வேண்டும். நம்ம மனசை நிலைப்படுத்த வேண்டும். அதற்கு மேலே நிதானமான நிலையிலே நாம் பேச வேண்டிய சொற்களை பேச வேண்டும். அப்படி பேசினால் பேசின விஷயத்தை சரியாக செயல்படுத்த வேண்டும். அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. இதுதானே நமக்கான அடையாளம். ஆனால் நீ நேற்று இரவு பேசியதற்கும் இன்று காலையில் நீ பேசுவதற்கும் இன்று நீ செய்யக்கூடிய செயலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் இருக்கிறதே, இது உனக்கு சரியான ஒரு செயலாக தெரிகிறதா? இதுதான் உன்னுடைய பூர்த்தியா? நங்காய், இந்த மூன்று நிலையும் எவன் ஒருவன் வசப்பட்டிருக்கிறானோ அந்த ஆத்மா தானே பூர்த்தியான ஒரு ஆத்மா. அவர் எதுக்குமே பதற மாட்டாருங்க. அனாவசியமான வார்த்தையை பேச மாட்டாருங்க. அனாவசியமான காரியங்களை செய்ய மாட்டாருங்க. அவரைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நிதானமானவர், பொறுமையானவர், அமைதியானவர், நல்லவர் என்று நம்ம சொல்லுவோம். அந்த நிலையை நீ தவறி இருக்கிறாயே, அப்போ உன்னிடத்தில் பூர்த்தி இல்லையே. நங்காய், உன் பூர்த்தி இதுதானா? பேசுவது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறாயே. அப்படி நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு கேட்குறாங்க. சொல்கிறாங்க, நம்மளுடைய கட்டுப்பாடுகளிலே இந்த நோன்பு துவங்கும் போது சில கட்டுப்பாடுகள் விதித்தோம் இல்லையா? அந்த கட்டுப்பாடு என்ன? பேராளன் பேரோதும் பெரியாரை ஒரு காலம் பிரிகிலேனே. பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய பெரியவர்களை ஒரு நாளும் ஒரு பொழுதும் நான் பிரியவே மாட்டோம் என்று ஒரு கட்டுப்பாடு விதித்திருக்கிறோமே. அந்த கட்டுப்பாடை நீ நினைத்திருந்தால் இப்போது எங்களோடு வந்து நீ சேர்ந்திருக்க வேணுமே. அதை நீ மீறி கொண்டிருக்கிறாயே அப்படின்னு சொல்றாங்க. நங்காய் என்று சொல்லுகிற போது அந்த பெண்ணை கேலி பேசுவதாகவும் அர்த்தத்துக் கொள்ளலாம். நம்ம நடைமுறை சொல்லுவோம், அந்த பெண் எப்படிமா பெரிய நங்க, பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று, பெரிய நடிப்புக்காரம்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த அர்த்தத்திலே இங்கே நங்கா என்று சொல்லியதாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு விதமாக எப்படி சொல்றாங்க? நங்கா என்று சொல்லுகிற போது நீ பூர்த்தியாக பூர்ணமான இந்த வைணவ லட்சணத்தோடு பாகவதற்கான அடையாளத்தோடு இருக்கக்கூடிய பெண்ணாயிட்டு நீ வந்து இங்கே சேர்ந்தால் தானே இந்த கோஷ்டியும் நிறைவடையும். அப்படி பூர்ணமாக இருக்கக்கூடிய உன்னை பார்த்தால் தானே எங்களுக்கும் அந்த நிலையை அடைய வேணும் என்ற எண்ணம் ஏற்படும். நம்ம சில நேரத்தில் அப்படி தடுமாறும். தினந்தோறும் எழுந்து இந்த 5 மணிக்கு ஓடணுமா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகாட்டி என்ன இருக்கு அப்படின்னு நம்ம மனசு லேசா அப்படி தடுமாறுகிற போது நம்மை சார்ந்தவர்கள் எல்லாம் எழுந்து போகிற போது நமக்கு என்ன வந்துடும்? அவங்க போறாங்க, நம்மளும் போயிடணும் என்று சொல்வதற்காகவாது நம்ம வருவோம் இல்லையா? அப்போ மற்றொருவர் செயலை பார்த்து நம்ம ஊக்கப்படுத்திக் கொள்வது. அதை போல உன்னை பார்த்து தானே நாங்களும் எங்களை பூர்ணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறோம். அப்படிப்பட்ட நீ எழுந்து வராமல் இருக்கலாமா? எழுந்திராய் என்று கூப்பிடுகிறார். நங்காய், எழுந்திராய், நீ எழுந்திருந்து உன்னை போலவே பூர்ணமான ஒரு குணத்தை அடைவதற்காகவாது நீ எழுந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார். உள்ளேருந்து எந்த பதிலும் இல்லை. அப்ப இவங்களுக்கு கொஞ்சம் கோபம் கூடு. என்ன சொல்றாங்க? நானாதாய், நீ எழுந்து வந்து கதவை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை, இவர்கள் அழைத்தும் நாம் இன்னும் எழாமல் இருக்கிறோமே என்ற கூச்சமாவது வெக்கமாவது உனக்கு இருக்கா? ஏன்னா நீ சொல்லியிருக்கிற, நான் தான் உங்களை முதலிலே வந்து எழுப்புவேன் என்று சொன்னாயே,
அதுக்கு மாறாக நாங்கள் வந்து உன்னை எழுப்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இதை பார்த்தாவது உனக்கு கொஞ்சமாவது சங்கோஜமாக இல்லையா, வெக்கமாக இல்லையா என்று கேட்கிறார். நானாதாய். ஏன் அப்படி? நம்ம ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு செய்து தருகிறோம் என்று சொல்லியிருந்தால், இப்பெல்லாம் நம்ம என்ன எண்ணம் இருக்கிறோம்னா, அவங்களுக்கு தானே நம்ம செய்கிறோம்னு சொன்னோம், அவங்களுக்கு ஆக வேண்டிய காரியம் தானே, அவங்க கூப்பிடட்டு நம்ம போகலாம் என்று தான் நம்ம இருப்போம். போகிறது அவங்க வேலை. நம்ம போய் அவங்க வீட்டில் போய் நின்று அவங்கள புறப்பட செய்து அவங்கள கூட்டு போய் அவங்களுக்கான காரியத்தை நம்ம செய்து தரணுமா என்று இருக்கக்கூடிய நிலை தான் நமக்கு இருக்கும். ஆனால் பகவான் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா, தன்னை சரணமடைந்த அடியவர்களுடைய காரியத்தை அவனே தானே வழிவிலே போய் செய்து கொடுக்கக்கூடியவன். எனக்கு இந்த உதவி செய்யுங்கள் யாராவது தேடி வந்தால் பகவானுக்கு மனசு வருத்தப்படுமா? ஐயோ, நாம போய் அவங்களை தேடி அவங்க காரியத்தை செய்து கொடுக்காமல் நம்மை தேடி வர வரைக்கும் நாம் செய்து விட்டோமே என்று வருத்தப்படக்கூடியவன் இல்லையா பகவான்? அவனுக்கு அடியவர்களாக இருந்தும் நீ என்ன நினைக்கிறாய்? எங்களை எல்லாம் இப்படி காக்க போடுகிறாயே, இவர்கள் காரியத்திற்காக நாம போக வேண்டுமா என்ற ஒரு எண்ணத்தினாலே நீ இவ்வாறு இருக்கிறாயா? அது தவறு. அதனாலே நீ அந்த நிலையில இருந்து வெளியே வர வேண்டும். நம்முடைய அடிப்படை தத்துவத்திற்கே பொருந்தாத ஒரு விஷயம். அவங்க உதவினா அவங்க கேட்கட்டும், பார்க்கலாம் இருப்பது. அதனால நீ உடனடியாக எழுந்து எங்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும் சொன்ன. ஏன் இப்படி நான் வரல, தாமதமானாலும் என்னை மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்று இப்படி வலியுறுத்துகிறீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று ஒரு நிலை அங்கே ஏற்படுது. அப்ப சொல்றாங்க, நீ எப்படிப்பட்டவள்? நாவுடையாய், பெரிய பேச்சு வல்லமை படைத்த பெண்ணி. யார் எவ்வாறு பேசினாலும் அதற்கு மறுமொழி சொல்லக்கூடிய திறமை உன்னிடத்திலே இருக்கிறது. இப்ப நாங்க இவ்வளவு தூரம் பேசியும் சங்கடமே படாம, எனக்கு என்ன நீ வீட்டுக்குள்ளே இருக்கிறியே, நாங்க ஏதாவது கேட்டா இதெல்லாம் விடிந்ததுக்கான அடையாளம் இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையிலே நீ பேசுகிறாயே என்றும் இங்க எடுக்கலாம். அதற்கு மேல என்ன சொல்றாங்க? இவ்வளவெல்லாம் நாங்க பேசினாலும் உன்னை ஏன் நாங்கள் அழைத்து செல்ல வேண்டும் இருக்க வேண்டும் என்ன? உன்னுடைய வாய்த்திறமை இருக்கிறது. அந்த வாய்த்திறமையினாலே நீ என்ன செய்வ? பகவானிடத்திலே எங்களுக்கான கோரிக்கைகளை பேசி பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி உன்னிடத்திலே இருக்கிறது. சொல்ல வேண்டிய விஷயத்தை இனிமையாக சொல்லி அவர்களிடத்திலே காரியத்தை சாதிக்கக்கூடிய நான் வல்லமை படைத்தவள் நீ. நீ பேசுற சொல்லி எப்படி இருக்கு தெரியுமா? செவிக்கினிய செஞ்சொல், இந்த இனிமையான சொற்களை தேர்ந்தெடுத்து எதிர்தரப்பாரிடம் பேசி காரியத்தை சாதித்து கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவளாக நீ இருக்கிறாயே. அதனால தான் நாங்கள் உன்னை அழைத்தே செல்ல வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்திலே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். சரி, அப்படியெல்லாம் எழுந்து வந்து நான் உங்களுக்கு என்ன காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறோம். அப்பதான் சொல்றாங்க, சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படின்னு சொல்றாங்க. சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் என்ற நிலையே சொல்றார். சங்கோடு சக்கரம் ஏந்தி இருக்கக்கூடிய பகவானை நாம் பாட வேண்டும், அதற்குத்தான் உன்னை நாங்கள் அழைக்கிறோம். இது ஒரு பெரிய காரியமான, அதுதான் நமக்கு பிரதானமாக காரியமாக இருக்கும். இப்போ நாங்கள் உன்னை எழுப்பி எங்களுக்கான காரியத்தை எதையாவது செய்து கொடு என்று நாங்கள் அழைப்பதற்காக வரவில்லை. பகவானை நாம் எல்லோருமாக சென்று சற்சங்கமாக சேர்ந்திருந்து கூட்டு பிரார்த்தனை செய்தால் நமக்கு வேண்டிய நன்மைகளை பகவான் கொடுப்பான் என்கிற ஒரு நிலை இருப்பதனாலே தான் உங்களை நாங்கள் எழுப்புகிறோம். உங்களை எழுப்புறது எப்படி இருக்குன்னா, பால் குடிப்பதற்காக கால் பிடிப்பது போல இருக்குது. இந்த பாலை சாப்பிடுங்க, எங்கள் வீட்டில் பால் சாப்பிடுங்கன்னு உங்கள் காலில் விழுந்து கேட்கறது போல இருக்கிறது. அதனாலே நீ நிச்சயமாக வந்து சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடுவதற்காக எழுந்து வா என்று சொல்லுகிறார்கள். ஏன் சொல்லும்போது சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்று சொல்லுகிறார்கள்னா, இப்படிப்பட்ட அடியவர்களை பார்க்கிற போது பகவான் உள்ளம் பூரிக்கிறார். இப்படி உத்தமமான அடியவர்கள் வந்து நம் முன்னே நிற்கிறார்களே என்று பூரிக்கிற போது அந்த பூரிப்பினுடைய அடையாளமாக எது தெரியுதுன்னா, சங்கும் சக்கரம் தான் அவனுக்கு முன்னே தெரிகிறது.
அந்த சங்கும் சக்கரத்தோடு ஏந்தி இருக்கக்கூடிய பெருமாளை தரிசிப்பதிலே நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் என்று சொல்லுகிறார். அதான் கூறார் ஆளி வெண் சங்கேந்தி கொடியேன் பால் வாராய் ஒரு நாள் மண்ணும் விண்ணும் மகிழவே என்கிற. வருவாளே நீ வரும்போது எப்படி வரணும்னு கேட்கிற. சங்கும் சக்கரம் ஏந்தி இந்த உலகத்தாரெல்லாம் பார்த்து அதை பார்த்து நான் மகிழக்கூடிய அளவிலே நீ வர வேண்டும். ஏன்னா சங்கு சக்கரம் சேர்ந்து வந்தால் தான் பெருமாள் அடையாளம் தெரியும். இல்லைன்னா யாரோ வர்றாங்கன்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டு போகும். அதனாலே நீ சங்கோடு சக்கரத்தோடு வர வேண்டும் என்ற. வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டு என்று பகவானுக்கு பல்லாண்டு பாடுகிற போது அந்த சங்கு சக்கரங்களுக்கும் பல்லாண்டு பாடி இருக்கிறார்கள். அதனால நீ என்ன செய்ய வேண்டும்? அந்த சங்கு சக்கரத்தோடு எழுந்தள்ளி இருக்கக்கூடிய பகவானை பற்றி நாம பாட வேண்டும் என்று இந்த பெண்கள் சொல்லுகிறார். இப்படி சொல்லுகிற போது நமக்கு இங்கே ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. கண்ணனோடு சேர்ந்து இருந்துதானே இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறோம். ஆனா இங்க பகவானை பாட வேண்டும் வா என்று அழைக்கிறார்களே. கண்ணன் தான் பகவான் என்பது இவர்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறோம். ஏன்னா அவன் ஆயனாக ஒரு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக வந்துதானே இங்கே பிறந்திருக்கிறான். இந்த ஆயர்பாடியில் இருக்க இந்த திருப்பாவை நோன்பில் ஈடுபடக்கூடிய பெண்கள் எல்லாம் ஞான குறைவானவர்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே. அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு சங்கு சக்கரத்தோடு இருக்கிறான் தான் பகவான், அவன்தான் இங்கே கண்ணனாக வந்து பிறந்திருக்கிறான் என்கிற நிலை எப்படி இவருக்கு தெரியும் என்று கேட்கிறார்கள் ஒரு கேள்வி. அதுக்கு தான் சொல்றாரு, பகவான் எந்த அவதாரம் எடுத்து வந்தாலும் உண்மையான பக்தர்களுக்கு தன் உண்மையான சொரூபத்தோடே காட்சி கொடுக்கிறான். சொல்றோம் விஸ்வரூப தரிசனத்தோடு இருக்கிறாங்க. இது எப்படி நமக்கு தெரியும் என்று கேட்கிறாங்க. மதுராவிலே சிறையிலே இருக்கக்கூடிய வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக பிறக்கிறார். அப்படி பிறக்கிற போது ஒரு குழந்தை பிறக்கும் போது 2 கை 2 காலோட தான் பிறக்கணும். அதான் இயற்கை. ஆனா அங்க கண்ணன் என்ன செய்தான்னா சதுர்புஜங்களோடு வந்து பிறந்தான். அப்ப பார்க்கிறார் வசுதேவர், ஏற்கனவே உனக்கு முன்ன பிறந்த குழந்தைகள் எல்லாம் கம்சம் கொண்டுட்டான், நீ இப்படி வித்தியாசமா 4 கைகளோடு வந்து பிறந்தா நீதான் அவனை கொல்வதற்காக வந்திருக்கிறாய் என்று அவன் தெரிந்து கொள்வானே. நீ உயிர் பிழைத்திருக்க வேண்டுமானால், எங்களை ரட்சிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? மற்ற 2 கைகளை நீ மறைத்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ அந்த இடத்துல வசுதேவருக்கும் தேவகிக்கும் அந்த சதுர்புஜங்களோடு அங்கே காட்சி கொடுக்கிறான். சதுர்புஜங்களும் அவர்களுக்கு அங்கே தெரிகிறது. அதனாலதான் அவர்கள் அதை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அது எப்படி கண்ணனுக்கு பொருந்தும் அப்படின்னு என்று பார்க்கிற போது, கண்ணன் எப்போது என்ன செய்யறான்? தன்னை விரும்பாதவர்களுக்கு 2 கைகளோடு காட்சி தருகிறான். தன்னை விரும்பி பக்தியோடு அடைவர்களுக்கு சதுர்புஜங்களாக காட்சி கொடுக்கிறான். அதான் சொல்றார், நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரோ என்று யசோத பிராட்டி சொல்லி கூப்பிடுறாங்க. பிள்ளை பிறந்த பிறகு எப்படி கூப்பிடுறாங்க? நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரோ. சங்கு சக்கரத்தோடு ஒரு குழந்தை எனக்கு பிறந்திருக்கிறான், வந்து பாருங்கன்றாங்க. வந்து பார்க்கிறவங்களுக்கு அது தெரியாது. யசோதை பிராட்டி கண்களுக்கு அந்த சங்கு சக்கரங்கள் தெரிகிறது என்று இங்கே சொல்லுகிறார்கள். அதற்கு மேல என்ன செய்கிறாங்க? அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டே வர்றார் கீதையை. ஏன்னா அவனுடைய மனக்குழப்பத்தை தீர்க்க வேண்டும். அதற்குத்தான் அந்த உபதேசங்கள் நடந்து கொண்டே வருகிறது. அவரும் கேட்டுக்கிட்டே வர்றார், இவரும் விளக்கம் சொல்லிக்கிட்டே வர்றார். ஆனா அர்ஜுனனுக்கு சந்தேகங்கள் தீர்ந்த பாடுகள். ஏதாவது ஒரு விளக்கம் பகவான் சொன்னா அதுல ஒரு சந்தேகம் கேட்கிறது. சந்தேகம் கேட்டுக்கிட்டே வர்றார். நிறைவாக கண்ணன் ஒரு முடிவுக்கு வந்தார். இப்படி அர்ஜுனனை பேச விட்டோம்னா இந்த மகாபாரத யுத்தமே நடைபெறாது. இந்த யுத்த காலத்தில் இவனுக்கு சந்தேகம் வருவதே வேலையா போயிடும். இவனுக்கு பதில் சொல்வதே, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதே நமது வேலையாக போய்விடும். அதனால் என்ன செய்யணும்? இவனுக்கு இந்த பதிலே சொல்லக்கூடாது, இவனுக்கு உண்மையை காட்டி கொடுத்து விட வேண்டும் என்று முடிவு செய்து என்ன செய்தார்? விஸ்வரூப தரிசனத்தை எடுத்து 1000 திருக்கைகளோட காட்சி கொடுக்கிறார். எல்லாம் என்னுள் அடக்கமாகி இருக்கிறது, இங்கே பார் என்று விஸ்வரூப தரிசனத்தில் நிற்கிறார். அவர்கிட்ட இல்லாதது எதுவுமே அங்க இல்லை. இவன் எது உலகம், எது தேவர்கள், எது தேவதாந்தரங்கள், எது சக்தி படைத்தது அப்படின்னு கண்ணால
பார்த்து மனதாலே அர்ஜுனன் நினைத்தானோ அது அனைத்தையும் தாங்கி கொண்டு பெருமாள் நிற்கிறார். சர்வமும் நான் தான், இதுக்கு மேலே நீ கேள்வியே கேட்கக்கூடாது, உனக்கு சந்தேகமே வரக்கூடாது அப்படின்னு சொல்றார். அப்படி விஸ்வரூப தரிசனம் எடுக்கிற போது அந்த யுத்த காலத்தில் லட்சக்கணக்கான படை வீரர்கள் இருந்தார்கள். எல்லோரு கண்ணுக்கும் அவர் தெரிந்தாரான்னா அர்ஜுனன் கண்ணுக்கு மாத்திரம்தான் அந்த நிலையிலே தெரிந்தார். 1000 கரங்களோடு தெரிந்தார். அதை பார்த்து அந்த உண்மையை தாங்கிக் கொள்ள முடியாத அர்ஜுனன் என்ன செய்தான் தெரியுமா? கண்ணா, இதுக்கு மேலே என்னால் முடியாது, நீ பழையபடிக்கு என் கண்ணனாக வந்து எனக்கு காட்சி கொடுக்கும், நீ பரமாத்மாவாக இப்படி விரிந்து நிற்கிறதை பார்க்கிற போது அதை பார்க்கக்கூடிய அதை தாங்கக்கூடிய சக்தி என்னிடத்திலே இல்லை என்று சொன்னார். அப்ப அந்த இடத்துல யாருக்கு காட்சி கொடுத்தார்? அர்ஜுனனுக்கு அந்த சங்கு சக்கரங்களோடு காட்சி கொடுத்தார். அப்படி அந்த சங்கு சக்கரங்களோடு காட்சி தெரிகிறார் நமக்குன்னா அது மிகப்பெரிய ஒரு பக்தியிலே உயர்ந்த நிலையை நாம் அடைந்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு உதாரணமாக. சன்னதியிலே எத்தனையோ தரிசனம் இருந்தாலும் எந்த தரிசனத்துக்கு நம்ம ஓடுறோம்? காலையில் விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும், விஸ்வரூப தரிசனம் பார்க்கணும்னு அதுக்கு 5000 ரூபாய் டிக்கெட் போட்டாலும் போய் வாங்கி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போதான் சதுர்புஜங்களோடு பகவான் அங்கே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையில் வரும். பங்கைய கண்களாக இருக்கிறான். அவன் கண்கள் மலர்ந்தும் குவிந்தும் பலவிதமான வேறுபாடுகளை உடைய கண்களாக அது இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கிறதுனா அவன் சங்கு சக்கங்களை தாங்கிக் கொண்டிருப்பது அவனுடைய கண்களுக்கு அருகிலேயே இருக்கிறது. அதனால இந்த சங்கிலே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அவன் கண்ணிலேயும் ஏற்படக்கூடிய நிலையிலே இருக்கிறது. வெள்ளை துரிசங்கோடு ஆளி ஏந்தி தாமரை கண்ணன் பகவானுடைய வடிவழக சொல்லும்போது சங்கு சக்கரங்களை தாங்கி இருக்கிற தாமரை போன்ற கண்களை உடையவன் என்று இதையும் சேர்த்துத்தான் ஆழ்வார் சொல்லுவார். சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும் தாமரை கண்ணென்றே தளரும். பகவானை பார்க்கிற போது நம்ம எப்படி அவனை உருகி உருகி சேவிக்கிறோம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? சங்கு சக்கரங்கள் என்று கைகூப்பும். சங்கு சக்கரங்களோடு இருக்கிற பெருமாளே என்று நம் கை தன்னறியாமல் கூப்பும். அதற்கு மேலே அப்படி வணங்குகிற போது தாமரை கண்ணென்றே தளரும். தாமரை போன்ற கண்களை உடையவனாக இருக்கிறானே, இதை நாம் காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததே என்று அவனுடைய மனது அப்படியே தளர்ச்சி அடையும். அந்த அளவுக்கு பகவானை நாம் கண்களாலே கண்டு சேவிக்க வேண்டும். சங்கோடு சக்கரம் கண்டுகந்தும் தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்தும். பகவானிடம் நாம் எங்கே சஞ்சம் அடைகிறோம்னா சங்கோடு சக்கரம் கண்டு உகந்துங்கிறது. பகவானிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சங்கையும் சக்கரத்தையும் நான் கண்டு உகந்தேன், தாமரை கண்களுக்கு அற்று தீர்ந்தேன். அதனால்தான் நேற்று கூட சொன்னோம், திருப்பாணாழ்வார் இன்றைய பாசகத்தில் நாம் அந்த முன்னிட்ட திருப்பாணாழ்வார் கண்களை பற்றி பாடுகிற போது செவ்வரி ஓடிய அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அவனுடைய கண்ணழகை பார்த்துட்டா இதை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை என்று அவனிடத்திலே முழுமையாக நம்மளை சரணமடைய செய்யும். அதனால்தான் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவனைத்தான் நாம் பாட வேண்டும். நம்மை முழுமையாக அவனிடத்தில் ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி அந்த சங்கு சக்கரங்களுக்கும் அவனுடைய கண்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்றோம். ஆங்கு மலரும் குவியும் மால் உந்திவாய் ஓங்கு கமலத்தின் என்போது ஆங்கை திகிரி சுடரென்றும் வெண்சங்கம் வானின் பகரும் மதி என்றும் பார்த்து என்று உந்தி தாமரையை கண்ணை ஒத்திருக்கையாலே சங்கோடு சக்கரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை. ஆக சங்கு சக்கரங்களையும் அனுபவிக்கிறோம், அவனுடைய பங்கயமான அந்த கண்களையும் அனுபவிக்கிறோம். அப்படிப்பட்ட கண்ணனை நாம் பாட வேண்டும். அதற்காக பெண்ணே நீ எழுந்து வர வேண்டும். இங்கே நாம் சங்கையும் சக்கரத்தையும் அவனுடைய கண்களையும் உயர்த்தி பேசக்கூடிய அந்த பாட்டினுடைய ஒளி எங்கே கேட்கிறது தெரியுமா? இங்கே இருந்து பரமபதத்திலே போய் வைகுண்டத்திலே கேட்கிறது. அங்கே இருக்கிறவெல்லாம் பொறாமப்படுறாங்க. இப்படி கண்ணனை பகவானை கண்ணனாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை நமக்கு ஏற்படவில்லை. பரமபதத்தில் இருக்கிறவங்களுக்கு பகவான் பரமாத்மாவாகவே நாராயணனாகவே காட்சி கொடுத்து கொண்டிருப்பார்.
அங்கே கண்ணனாக பார்க்க முடியாது. ஆனால் இங்கே ஆயர்பாடியில் பரமாத்மா கண்ணனாக வந்து பிறந்திருக்கிறார். ஆயர்பாடியில் இருக்க இந்த பெண்களுக்கெல்லாம் கண்ணனாகவும் தெரிகிறார். சங்கு சக்கரங்களை தாங்கிக் கொண்டு பங்கைய கண்ணோடு இருக்கக்கூடிய பரமாத்மாவாகவும் காட்சி தருகிறார். அப்போ இங்கே இருக்கவங்களுக்கு தானே ரெண்டு வாய்ப்பு கிடைக்கும். கண்ணனாகவும் பார்க்கலாம், பரமாத்மாவும் பார்க்கலாம். ஆனால் பரமபதத்தில் இருக்கிறவங்களுக்கு பரமாத்மாவாக மட்டும்தான் பார்க்க முடியும். அங்கே கண்ணனாகவோ ராமனாகவோ இந்த குணசிறப்பைகளெல்லாம் அங்கே பார்க்க முடியாது. அதனால நாம் இங்கே அனுபவிக்கக்கூடிய சிறப்பு இங்கே இருந்து வைகுண்டம் வரைக்கும் போய் கேட்குதே பெண்ணே, உனக்கு இது கேட்கவில்லையா? இந்த மிக அருமையான ஒரு வாய்ப்பை நாம் தவற விடலாமா? அதனால நீ உடனடியாக எழுந்து வந்து இந்த கோஷ்டியிலே சேர்ந்து சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய். அதை பாடுவதற்காக நீ எழுந்து வந்து இந்த கோஷ்டியிலே சேர்ந்து நீயும் அந்த வாய்ப்பை அனுபவித்து நீ நங்கையாக இருப்பதனாலே, பூர்ணமான பெண்ணாக இருப்பதனாலே, உன்னாலும் நாங்களும் அந்த பூர்ணத்துவத்தை அடைய வேண்டும் என்பதனாலே பெண்ணே நீ உடனடியாக எழுந்து வந்து இந்த கோஷ்டியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இன்றைய பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. மேலும் இன்றைய தினத்தில் மிக ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இருக்கிறது. மார்கழி நோன்பு நடந்து கொண்டிருக்கிற காலத்திலே தான் நமக்கு இங்கே நாம் தினந்தோறும் சேவிக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி என்கிற பாசுரத்தை அருளி செய்து நமக்கு கொடுத்த தொண்டரடி பொடியாழ்வார் இன்றைய தினத்திலே அவருக்கு திருநட்சத்திரம், அவர் பிறந்த கேட்டை நட்சத்திரம், மார்கழியிலே கேட்டை நட்சத்திரம் இன்றைய தினத்திலே வருகிறது. அவருடைய பிறந்த இந்த நன்னாளிலே அவரை பற்றியும் நாம் பேசி அவருடைய பாசுரத்தையும் நாம் அனுபவித்திருக்கிறோம். அவர் வைணவ பக்தியிலே மிகவும் ஆழங்கால் பட்டவர். அது அவருக்கு பேரை என்ன சொல்லுவாங்கன்னா உரையில் இடாதவர். பகவானை தவிர வேறு எதையும் நான் வணங்க மாட்டேன் என்கிற வைராகியத்தில் மிகவும் திடமாக இருந்தவர். அதிலும் அச்சாவதாரத்தில் இருக்கிற பெருமாளை பற்றி பார்க்கிற போது அவர் அதை தவிர எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம்னா சிரங்கத்தில் சேவிக்கிறார். அச்சைமா மலைபோல் மீன் பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானேன். இங்கே அச்சாவதாரத்திலே ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிற பெருமாளே, உன்னை தினந்தோறும் சேவிக்கக்கூடிய இந்த ஒரு நிலையை விட்டுவிட்டு நீ என்னை தேவர்களுக்கு தலைவனாக இந்திரனாக ஆக்கினாலும் அந்த சுவை எனக்கு வேண்டாம் என்று சொல்றார். நாட்டினான் தெய்வமெங்கும் நல்லதோர் தன்னருளாலே காட்டினான் ஸ்ரீரங்கத்திலே உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் சொல்றார். எல்லாம் பகவான் தான் சொல்லிட்டா மற்ற தேவதைகள் தேவதாந்திரங்கள்லாம் ஏன் பகவான் படைக்கணும்? எல்லாரையும் அவரவர்கள் செய்த கர்மத்துக்கு தக்கவாறு ஒவ்வொரு பதவியை கொடுத்து உட்கார வச்சுட்டார். ஏதாவது இந்த இகலோகத்தில் வாழ்வதற்கான எளிய பலன்கள் வேணும்னா இங்கெங்க போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிடுது. ஆனால் எனக்கு பரமபதம் வேணும், அதுதான் எனக்கு வேணும்னா எங்கே போகணும்? அதுக்கு நீங்கள் என்னிடத்துல தான் வரணும், பகவான் இடத்திலே தான் வரணும். அதான் உய்பவர்க்கு உய்யும் வண்ணம் காட்டினான் திருவரங்கம். ஆக மேன்மையான பலனை கேட்பவர்கள் பகவானிடத்திலே வந்தாக வேண்டும். அதுக்காக பகவான்கிட்ட போய் எளிய பலன் கேட்டால் கொடுக்க மாட்டாரன்னா கொடுப்பார். இந்த ரெண்டு வாய்ப்பு, எளிய பலனையும் கொடுப்பார், பரமபதத்தையும் கொடுப்பார். இரண்டுக்கும் நாம் இங்கே தான் வரணும். மற்ற இடத்துக்கு போனால் நாம் ஏதோ வேண்டுதல் என்று வைத்து கொண்டு போன அந்த காரியத்தை செய்து கொடுப்பார். அவரிடத்துல சாமி நான் கேட்ட சின்ன காரியத்தை செஞ்சு கொடுத்துட்டீங்க, எனக்கு முக்தியும் கொடுப்பீங்களான்னா அதுக்கு போய் நீ பெருமாளை பாருன்னு சொல்லிடுவோம். அப்போ இங்கே வந்துட்டால் நமக்கு 2 in 1 இரண்டையுமே ஒரே இடத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதனால இந்த விஷயத்தை எல்லாம் நமக்கு மிகவும் விஸ்தாரமாக அருளி செய்து நல்வழிப்படுத்தியவர் தொண்டடிப்பொடி ஆழ்வார். அவருடைய பிறந்த தினமும் இன்று வருகிறது. இன்று அவரையும் நாம் தண்டனிட்டு இந்த நோன்பை நிறைவு செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.